தாய் வீடு மே 2026. ஒற்றன் நாவல். எழுதியவர் சுனா வேணுகோபால். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். பழக்கப்பட்ட உலகத்துக்கு வேறான மாறுபட்ட அந்நியமான உலகுக்குள் சிறிது காலம் இருக்க நேருகின்ற எழுத்தாளரின் அனுபவங்கள் ஒற்றன் நாவலாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்றாட வாழ்வின் நகர்வில் இயங்குகிற மனிதர்களின் அடுத்த கணம் ஓரளவு ஊகிக்கக்கூடிய ஒன்றுதான். பணியிடமாயினும் சரி, எதிர்கொள்ளப்படும் மனிதர்களாயினும் சரி, அன்றைய நாள் ஓரளவு திட்டமிட்டபடியே நகர்ந்து முடிகிறது. சுவாரஸ்யம் குறைந்த, சவால்கள் கிட்டத்தட்ட இல்லாத வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முன்னமே தீர்மானிக்கப்பட்ட இழைகள் அல்லது பிணைத்துக் கொள்ளப்பட்ட இழைகள் நம்மை வழிநடத்தவும் செய்கின்றன. உறவு முறைகள், பணி முறைகள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் பண்பாட்டு பிணைப்புகள் என ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இழைகளால் நம் அடுத்த கணம் ஓரளவுக்கு தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பின்னல்கள் முற்றிலும் துண்டிக்கப்பட வேறொரு சூழலில் வாழ நேருகிற மனிதர் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், புதிய அனுபவங்கள், விறுவிறுப்பான மாற்றங்கள், ஊகிக்க முடியாத சந்திப்புகள், இணைப்புகள், திருப்பங்கள் அமையப்பெற்ற குறுகிய கால வாழ்க்கையை சொல்கிறது ஒற்றன் என்ற நாவல். கொஞ்சம் கூடுதலான அழுத்தத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கிறேன். அதாவது, பாதுகாப்பே இல்லாத ஒருவர் பொதுச்சூழலில் வாழ நேர்கின்ற திகழ் நிறைந்த வாழ்க்கையை சொல்லவில்லை. அங்கீகரிக்கப்படாத புது நாட்டில் மறைந்து வாழ்கின்ற அகதியின் வாழ்க்கையை சொல்லவில்லை. அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்புடன் அமெரிக்காவில் இருக்க வாய்ப்பளிக்கப்பட்ட கீழை நாட்டு எழுத்தாளருக்கு நேர்கின்ற அனுபவங்கள், மற்றொரு கீழை தேசத்தவர் இருக்க நேர்ந்தாலும் அதற்கு இணையான அனுபவங்கள் வந்தடையும் என்றே நினைக்கின்றேன். இப்படி சொல்லலாம், அமெரிக்காவில் பல கீழைத்தேய மனிதர்கள் இருக்க வாய்ப்பு வருகிறது என வைத்துக் கொள்வோம். அவர்கள் பார்த்த உலகத்தை அல்ல, பார்த்த உலகத்தில் பார்க்க முடியாது போன பக்கங்களை கண்டு சொல்வதுதான் எழுத்தாளரின் சவால். ஒற்றன் அந்த வகையில் பெரிய சாதனை என்று சொல்ல முடியாது, சிறிய சாதனை. நமக்கு இந்த நாவலின் உலகம் புதிதாகவும் புதிராகவும் நிச்சயமற்ற வாழ்க்கையை சொல்வதாகவும் இருக்கும். அமெரிக்கர்களுக்கு இது அன்றாட வாழ்க்கையாக இருக்கும். அமெரிக்கர்களுக்கும் இந்த நாவலின் வழி வாழ்க்கையின் புதிர்களை கண்டு சொல்வதாக இருந்தால்தான் பரிமாணம் கூடுதல் முக்கியத்துவம் உடையதாக மாறும். அதுவே நாவல் கலையின் பெரிய சாதனை. நமக்கு ஒற்றன் நாவல் புதுசாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ் நாவல் இலக்கியத்தில் ஒற்றனுக்கு தனித்த இடம் இருக்கிறது. அது காட்டும் புதிய உலகம் நமக்கு சில புதிய மாண்டர்களை அடையாளம் காட்டுகிறது. அசோகமித்திரன் என்ற முக்கியமான எழுத்தாளரின் இலக்கிய பார்வை இந்நாவலில் வெளிப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் மனிதர்கள் சுயநலம் மிக்கவர்களாகவே இருக்கின்றனர். அது எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி. எழுத்தாளர்களும் சாதாரண மனிதர்கள் போல ஆசாபாசம் கொண்டவர்கள்தான் என்பதை அழகாக வெளிப்படுத்துகிறது இந்நாவல். சுந்தர் ராமசாமி ஜே சில குறிப்புகள் நாவலில் எழுத்தாளரை தனித்த உயர்ந்த பிறவியாக எடுத்து வைத்திருக்கிறார். அசோகமித்திரன் அதற்கு மாறாக எழுத்தாளரும் சாதாரண மனிதர்களின் மனவியல்போடு இருப்பதாக காட்டுகின்றார். வேறு வகையில் சொல்வதாயின், அமெரிக்காவில் ஒன்று கூடும் எழுத்தாளர்கள் மனிதர்கள் போலவே அற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அசோகமித்திரன் சொல்வதாகவும் கொள்ளலாம். எழுத்தாளர்கள் உலகம் ஒன்றும் புனிதமானதில்லை என்பதுதான் நிதர்சனமானதும் கூட. அசோகமித்திரனின் விவரிப்பில் சம்பவங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக மிக நிதானமாக அடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த அடுக்குகளின் அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் மெல்லிய அச்சம் கதையின் இறுதியில் ஒரு மோசமான உண்மையை அல்லது தரிசனத்தை திறந்து காட்டி வாசகனை நிலைகுலைய செய்கின்றது என்று நீங்கள் குறிப்பிடலாம். ஒரு ஆகச்சிறந்த சிறுகதையின் முடிவுக்கு நிகராக இருக்கின்றன இவரின் நாவல்கள். அதற்கேற்ற வகையில் சம்பவங்களை முன் பின்னாக மாற்றி இறுதி பகுதிக்கு பெரிய முக்கியத்துவம் அளித்திருப்பதை ஊகிக்க முடியும். நாவல் முழுக்க இப்படி பல தலைகீழ் ஆட்டங்கள் விரவி வருவதில்லை. நாவற்கலை என்பது அதுதான். ஆனாலும் அசோகமித்திரனின் சிறிய நாவல்களின் இலக்கிய அந்தஸ்தை குறைத்து மதிப்பிட்டுவிட முடியாது. அதன் அளவில் அவருடைய நாவல்கள் தமிழுக்கு நல்ல பங்களிப்பை தருகின்றன. எதையும் ஆற அமர நோக்கம் அசோகமித்திரனின் தனித்துவமான பார்வை ஒற்றன் நாவலிலும் சிறப்பாக கைகூடி வந்திருக்கிறது. தீவிரமாக ஆராயாமல் காதலிக்க தொடங்கிய பின் தோல்வியை தழுவும் இலாரியா, மரணப்படுக்கையில் இருக்கும் தாயை பற்றி பகிர்ந்து கொள்ள தயங்கும் கொரிய நாவலாசிரியர் சேக், இலக்கிய கனவுகளோடு வந்திருக்கும் இலாரியாவை தன்வசப்படுத்த முயலும் பிரேசில் கவிஞர் அடோ வெண்டூரா,
அமெரிக்காவில் இறங்கியதுமே வெளித்தோற்ற மோஸ்தருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் எத்தியோப்பிய எழுத்தாளர் அபேக்கு பேக்னா என பல தரப்பட்ட மனிதர்களை இதில் காண்கிறோம். மேலும் அடுத்தவர் அறைகளை கண்காணிக்கும் ஹோட்டல் மேனேஜர் ஜார்ஜ், நீண்ட இடைவெளிக்கு பின் சந்தித்து வரும் 15 நிமிடங்கள் மட்டுமே உரையாடிக் கொள்ளும் காதலர்களான ஜப்பானிய பெண் கஜூரோ மற்றும் கருப்பினத்தவர் மார்டின், அந்த ஜப்பானிய பெண்ணை கவர நினைக்கும் அபேக்கு பேக்னா, அமெரிக்க பயண வாய்ப்பை பெற்று ஒரு மாதத்தில் நாவல் எழுதுவதாக கூறிக்கொண்டு தன் காதலியுடன் பொழுதை கழிக்கும் பெரு நாட்டு எழுத்தாளன் பிராவோ, கணவனை பிரிந்து ஜிம்பார்கன் எனும் ஓவியருடன் வாழும் சூசி, அவளோ அடிக்கடி ஆட்களை மாற்றி காம களியாட்டத்தில் ஈடுபடுபவள் என்று குற்றம் சாட்டும் அவளது கணவன், இப்படியான கலைஞர்களின் சாதாரண வாழ்வியலுக்குள் அசோகமித்திரன் என்ற கதாபாத்திரமும் இணைந்து இயங்குவதை இந்நாவல் சிறப்பாக சித்தரிக்கிறது. இந்த சம்பவ இணைப்புக்கு அப்பால் இம்மனிதர்களுள் சுயநலம் குமிழியிடுவதை அசோகமித்திரன் இனங்காட்டுகிறார். வெறுப்புக்கும் பிரிவுக்குமான காரணங்களுக்கு தங்களுக்குள் சுய பரிசீலனை செய்து கொள்ளாமல் பிறர் மீது குற்றம் சுமத்தும் மனிதர்களாக இருப்பதை அறிய வைக்கிறார். வாசகர்களை கீழமையில் இருந்து மேன்மை நோக்கி ஒருபடி நகர்த்துகிற வேலையை செய்கின்றவர் எழுத்தாளர்கள் என நம்புகின்ற பொது மனநிலைக்கு மாறாக அவர்களும் சகல தந்திரங்களோடு உலவும் மனிதர்களாக இருப்பதை காட்டுகிறார். யார் மீதும் குற்றம் சுமத்தாமல் அவர்களின் செயல்களை முன்வைத்து மறைமுகமாக விமர்சிக்கிறார். நேரடியாக ஒரு விமர்சனமும் இல்லை. அமெரிக்காவின் அயோவா நகரில் 8 மாதங்கள் தங்கியிருந்த காலத்தில் அசோகமித்திரனுக்கு கிடைத்த நேரடி அனுபவங்களோடு மற்றவர்களின் வாழ்வியல் சம்பவங்களையும் உள்வாங்கி செறித்து உருவான புனைக்கதையே ஒற்றன். எத்தியோப்பிய எழுத்தாளரான அபேக்கு பேக்னா அமெரிக்கா வந்ததும் தனது ஒற்றன் நாவலை ஆங்கிலத்தில் வெளியிடுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்துகிறான். காதலில் தோல்வியுற்றாலும் அந்த முயற்சியில் அவன் வெற்றியடைகிறான். மறுபுறம் பெரு நாட்டைச் சேர்ந்த பிராவோ தனது ஆகச்சிறந்த படைப்பான மகா ஒற்றன் நாவலை எழுதப் போவதாக கூறிக்கொண்டு ஒரு மாதம் மூடி அறைக்குள் முடங்கி கிடக்கிறான். அங்கே காம களியாட்டங்களும் அரங்கேறுகின்றன. இறுதியில் நாவல் வெளிவருகிறது. ஆனால் அவனது மனைவியே அவன் எழுதிய நாவல்களிலேயே படுமோசமானது இந்த மகா ஒற்றன் தான் என்று கிண்டலாக விமர்சிக்கிறாள். உலக எழுத்தாளர்களின் உயரிய சிந்தனைகளை கண்டு கேட்டு தெளிவு பெற்று வரச் சென்ற தமிழ் எழுத்தாளன் அவர்களின் மேன்மையான பக்கங்களை விட கீழ்மையான நினைவுகளையே அதிகம் சேகரிக்க நேரிடுகிறது. இந்த வகையில் தமிழ் எழுத்தாளனும் ஒரு ஒற்றன் வேலையைத்தான் செய்ய முடிந்தது என்பதை வாசகர் உணரும்படி அசோகமித்திரன் இந்நாவலை படைத்துள்ளார். இது ஒரு வகையில் படைப்பாளிக்கு கிடைத்த ஆக்கப்பூர்வமான சுயநலம் எனலாம். படைப்பாளனே அடிப்படையில் ஒரு ஒற்றன்தான் என்பதும் அவனது அமெரிக்க பயணமும் அத்தகையதொரு உளவு வேலையாகவே அமைந்து விட்டது என்பதும் நாவலின் கருப்பொருளோடு மிகச் சரியாக பொருந்துகிறது. அசோகமித்திரனின் நாவல்களில் எது ஆகச் சிறந்தது என்று கேட்டால் உடனே பதில் சொல்ல முடியாது. ஒரே தரத்தினானவையாக இருக்கின்றன. இதே கேள்வியை ஜெயகாந்தன் படைப்புகளின் முன் எழுப்பினால் மிக இலகுவாக பதில் சொல்லிவிடலாம். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் என்று. அசோகமித்திரன் படைப்புகளில் இருந்து உடனடியாக ஒன்றை சொல்ல முடியாதபடி பல நாவல்களை உயர்ந்த தரத்தில் எழுதியிருக்கிறார். இவ்வகையில் தமிழ் நாவல் இலக்கியத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார். ஒரு எழுத்தாளனாக இவ்விதம் இயங்கி இருப்பது முக்கியமானதாக கொள்ளலாம். கரைந்த நிழல்கள், தண்ணீர், 18வது அட்சரக்கோடு, ஒற்றன், இன்று நாவல்களை சொல்லலாம். இவற்றிலாகச் சிறந்தது என்றால் கொஞ்சம் யோசித்து கரைந்த நிழல்கள் அல்லது 18வது அட்சரக்கோடு என்பேன். ஆனால் ஒற்றனை உடனடியாக சொல்ல மாட்டேன். எஸ். ராமகிருஷ்ணன் தமிழின் சிறந்த 10 நாவல்களில் ஒன்றாக ஒற்றனை சொல்லி இருக்கின்றார். ஒற்றனில் ஒரு டூரிஸ்ட் மனோபாவம் இருக்கிறது. புதிதொரு இடத்துக்கு செல்லும் போது அங்கிருக்கும் அனைத்தும் புதிதாக தெரிவது இயல்பு. மனிதர்களும் அவ்வாறே. ஆனால் இதையே ஒரு பெரிய இலக்கிய கண்டுபிடிப்பாக கருதிவிட முடியாது. புதிய களம் அல்லது அந்நிய சூழல் என்ற அடிப்படை தகுதியே ஒரு படைப்புக்கு மிகச்சிறந்த இலக்கிய அந்தஸ்தை பெற்று தந்துவிடும் என்று எஸ். ராமகிருஷ்ணன் கருதுகிறார். புதிய பிரதேசங்களை அடையாளப்படுத்தினால் மட்டுமே போதும் என்ற நிலையில் வாழ்க்கையின் ஆழ அகலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத ஓர் இலக்கியவாதியாகவே எஸ். ராமகிருஷ்ணன் விளங்குகிறார். ஒரு படைப்பில் கையாளப்படும் வகை மாதிரிகள் இலக்கியத்தின் பரப்பை வேண்டுமானால் அகலப்படுத்தலாம். ஆனால் தமிழில் ஒரு புதிய வகைமை இலக்கியம் எழுதப்படுவதாலேயே அதற்கு இலக்கிய அந்தஸ்து கிடைத்து விடாது என்பது என் கருத்து.
ஒரு படைப்பு புதிய களத்தையோ புதிய பாணியையோ கையாளும் போது அது வாழ்க்கையை எவ்வளவு தூரம் நுட்பமாக பரிசீலித்திருக்கிறது என்பதைக் கொண்டே அதன் இலக்கிய உயர்வை மதிப்பிட வேண்டும். ஒற்றன் ஒரு நல்ல நாவல் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. இதில் வாழ்க்கை ஒரு சீட்டுக்கட்டை போல தொடர்ந்து கலைந்தும் பின் அடுக்கப்பட்டும் கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கொன்று தொடர்பற்ற மனிதர்கள் ஓரிடத்தில் குழுமி இருப்பதால் ஒருவரை பற்றி மற்றவர் எளிதில் அனுமானிக்க முடிவதில்லை. அவர்களோடு இணைந்து இயங்குவதில் ஒரு புதிர்த்தன்மை நீடிக்கிறது. ஒவ்வொருவரும் தத்தமக்கான விளையாட்டை தங்களுக்குள்ளேயே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு கணிப்புக்கு வரும்போதே வாழ்க்கை வேறொரு திருப்பத்தை தருகிறது. வாழ்வின் இந்த நிச்சயமற்ற தன்மையை ஒற்றன் மிகச் சிறப்பாக பதிவு செய்துள்ளது. இதற்கு அதன் வேறுபட்ட களமும் சூழலும் பெரும் உதவி புரிகின்றன. எனினும் இதில் ஒரு பார்வையாளனின் கோணம் மட்டுமே பிரதானமாக இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த பார்வையாளனின் எல்லைக்கு அப்பாற்பட்ட மற்ற மாந்தர்களின் அக உலகம் இதில் சொல்லப்படாமலேயே இருக்கிறது. வெறும் புதிர்த்தன்மையையும் புதிய களத்தையும் மட்டுமே இலக்கிய அந்தஸ்துக்கான அளவுகோலாக கொண்டு ஒரு நாவலை அணுகுவது அதன் உண்மையான ஆழத்தை குறுக்கிவிடும் செயலாகவே எனக்கு தோன்றுகிறது. ஒரு நல்ல நாவலை அதன் இயல்பான தன்மையோடு அணுக விடாமல் இத்தகைய முன்முடிவுகளும் தேர்வு பட்டியல்களும் தடுத்து விடுகின்றதோ என்ற ஐயம் எழுகிறது. நன்றி.